வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மகாலயபட்சம் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பௌர்ணமி, நாளையிலிருந்து மகாலயபட்ச காலம் ஆரம்பிக்கிறது. இது அமாவாசை வரை நீடிக்கும். ஸோ மகாலயபட்சம் எனப்படும் 15 நாட்களும் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கும் காலம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மனிதர்கள் ஒவ்வொருவரும் 3 விதமான கடன்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதில் ஒன்று பித்ரு கடன். அதை நிறைவேற்றுவதற்கு சரியான காலம் இந்த மகாலயபட்ச காலமாகும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனேயே பூமியில் தங்கியிருப்பார்கள் என்பதால் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எள் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ நம்மளோட முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் பூமிக்கு வந்து நம்மளுடைய தானங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், சிரார்த்தம் போன்றவற்றை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கும் 15 நாட்கள் கொண்ட காலத்திற்கு மகாலயபட்சம் என்று பெயர். ஸோ ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரும் 15 நாட்களும் மகாலயபட்சம் நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. மகாலயபட்ச காலத்தின் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசையாகும். வருடத்தில் தவறவிடாமல் பித்ரு வழிபாடு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய 3 அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அது வழக்கமாக ஆவணி, புரட்டாசி மாதங்களில் வரும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் பித்ரு தர்ப்பணம், முன்னோர்கள் வழிபாடு, தான தர்மங்கள் வழங்குவது ஆகியவற்றிற்கு உரிய காலங்களாகும். மகாலயபட்சம் என்பது மகாபாரதத்துடன் தொடர்புடையதாகும். மகாலயபட்சம் மற்றும் அதன் சிறப்புகளை இங்கு அது உருவான கதையையும் சுருக்கமாக பார்ப்போம். மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியாக நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவனுக்கு சாப்பிடுவதற்காக தங்கம், நகைகள் போன்றவற்றை உணவாக வழங்கப்பட்டது. உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் என குழம்பிய கர்ணன் இது பற்றி யமதர்மராஜாவிடம் கேட்டான். கர்ணனுக்கு விளக்கிய யமதர்மராஜா, நீ வாழும் காலத்தில் பெரிய கொடை வள்ளலாக கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய வள்ளலாக இருந்தாய். ஆனால் கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தெரியாததால் நீ வாழ்நாளில் ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவில்லை. அதனால்தான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை என்றார். என்ன, கர்ணனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அப்பொழுது கர்ணனுக்கு 15 நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்கினார். பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்த பிறகே கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. கர்ணன் பூமியில் வந்து தங்கியிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபட்சம் என்கிறோம். அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களுக்கு திருப்திப்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதே இதன் பொருளாகும். இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி வருகிறது. செப்டம்பர் 8 முதல் செப்டம்பர் 21 வரை உள்ள 15 நாட்களை மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகாலயபட்சம் காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித ஸ்தலங்களுக்கு சென்றும் வீட்டிலேயும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பார்கள். இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள், பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறலாம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு புதிய காரியமும் வெற்றி பெறாது என்று நம்பப்படுகிறது. மகாலயபட்சத்தில் தர்ப்பணம் செய்வதால் பித்ரு தோஷம் குறையும், வம்ச விருத்தி, புத்திர பாக்கியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சாந்தி, சுகம், சௌபாக்கியம் நிலைக்கும். இது முன்னோர்களுக்கு கடமை செலுத்தும் கடைசி நாள் என்பதால் அமாவாசை என்பது பித்ரு தோஷம் குறையும், வம்ச விருத்தி, புத்திர பாக்கியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சாந்தி, சுகம், சௌபாக்கியம் நிலைக்கும். அமாவாசை நாள் முன்னோர்களின் கடமை செலுத்தும் கடைசி நாள் என்பதால் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கங்கை, காவேரி போன்ற புனித நதிக்கரையில் செய்ய முடியாவிட்டாலும் வீட்டிலேயே தர்ப்பணம் செய்யலாம். வெறும் எள்ளும் நீரும் வச்சு தர்ப்பணம் செஞ்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு பின் 6 மணி போல்
தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஏற்ற நேரமாக இருக்கும். காலையில் 12 மணி வரைக்கும் நம்ம தர்ப்பணம் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். இது போக பித்ருக்களின் புகைப்படம் இருந்தால் அதில் தீபம் ஏற்றி வழிபடலாம். நெய்வேத்தியமான சர்க்கரை பொங்கல் அல்லது எளிய சாதம் செய்து வழிபடலாம். விருப்பமான உணவுகளை அவர்களோட நினைவாக சமைத்து பறவைகள் மற்றும் மாடுகளுக்கு இடலாம். இது போக தானம் கூட செய்யலாம். கருப்பு வஸ்திரம், எள், உணவு, குடிநீர், குடை, செருப்பு போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் வழங்கலாம். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா புது வீடு புகுதல், திருமணம், ஸ்தாபன விழாக்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சுப காரியங்கள், நிச்சயதார்த்தம், புதிய வாகனம் வாங்குவது போன்றவற்றை இந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது. சண்டை, கோபம், திட்டுதல், விலங்குகளை விரட்டுதல் போன்றவை கூடாது. தர்ப்பணம் செய்யணும்னா யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் தான் தர்ப்பணம் செய்யணும். பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் செய்ய முடியும். மற்றவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பண்ணவே கூடாது. ஸோ ஆண்கள் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அம்மா, அப்பா யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் பண்ணலாம். இந்த மகாலயபட்ச நாளில் ஆன்மீக பிணைப்பை நினைவுபடுத்தும் நாள். முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறும் ஒரு வாய்ப்பு. நீங்கள் எந்த வடிவில் செய்தாலும் அதை மனதார செய்யுங்கள். அதுவே பெரிய பித்ரு தர்மமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.